இந்தியன் ஹிஸ்ட்ரியில் வந்து சாம்ராட் அசோகா தான் வரும். அவர் நிறைய வார்லாம் பண்ணி நிறைய கேப்சர்லாம் பண்ணி கடைசியில் புத்திசத்தில் போய் சாஃப்ட் ஆகிட்டார். ஆமாம். அந்த அசோகாவுக்கும் இந்த அசோகாவுக்கும் என்ன கனெக்ஷன், என்ன மாதிரி? இந்த அசோகாவுக்கு ஒரு சுச்சுவேஷன் வரும். ஒரு சீனில் ஆப்போசிட்டில் இருக்க ஒரு கேரக்டர் சொன்னுவார், அசோகா நீ ಚಕ್ರವರ್ತಿ தான். எப்படி ಚಕ್ರವರ್ತಿ ಒಂದು அந்த ஜாதியில இல்லை, ஜாதியில ಚಕ್ರವರ್ತಿ இல்லை, நீ ನಿನ್ನ கேரக்டர்ல ಚಕ್ರವರ್ತಿ. ನಿನ್ನ உள்ளே இருக்கிற என்ன ஃபயர் இல்லையா, அதுதான் ಚಕ್ರವರ್ತಿ. இந்த கம்யூனிட்டிக்காக நீ பண்ணணும், நீ போடா, நீ பண்ற நீ போடா, அந்த மாதிரி ஒரு டைலாக் இருக்கு. அதுதான் ಚಕ್ರವರ್ತಿ அசோகா. 70s நடக்கிற ஒரு ரியல் இன்சிடென்ட்டை வச்சு, சாமராஜ் நகரத்தில் நடக்கிற ஒரு ரியல் இன்சிடென்ட்டை வச்சு இந்த படம் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ. இது காதல் படமா பக்தி படமா? இது பக்தி காதல் ஒண்ணுமே இல்லை. காதல் இருக்கு, அதுக்கு மேலே வந்து ஒரு கம்யூனிட்டி, லோவர் கம்யூனிட்டியா ஒரு கதை. கம்யூனிட்டியில் வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்னன்னா, அவன் வந்து ரொம்ப படிச்சிருக்க பையன், எஜுகேஷனில் அவனுக்கு என்ன கவர்மெண்ட் வேலை வேணும். அப்பாவுக்கு என்ன அவர வேலை வந்து அவர குடும்பத்துக்கு வேலை வந்து என்ன பார்பர் கம்யூனிட்டி. அவர் வந்து அப்பாவுக்கு என்ன இருக்கு, இல்லை என்னுடைய பையன் வந்து இதை பண்ணக்கூடாது, அவன் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், இது வேண்டாம் நமக்கு. அங்கே ஒரு பிரச்சனை வரும். ஏன்னா இப்போ அசோகா இந்த வேலைக்கு போவானா இல்லையா, இதுதான் பிரச்சனை வரும். அது ஏதோ ஒரு வேற மாதிரி ஸ்டோரி இருக்கு உள்ள. பெரிய பிரச்சனை வரும் இன்டர்வல் பாயிண்ட்ல. அதுக்கு முன்னாடி என்ன நடக்கிறது, அசோகா எப்படி அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவான், ஒரு கம்யூனிட்டியை எப்படி சேவ் பண்ணுவான், அதுதான் கதை. தமிழில் நல்ல கதையோட வர்றீங்க, வாழ்த்துக்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ. ஹியர் சார், ரைட். சொல்லுங்க சார். இது வந்து குலத்தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சமூகத்தரும். என்ன சார்? என்ன குலத்தொழில்? இட்ஸ் ட்ரெடிஷ்னல் ஒர்க் வந்து பண்றாங்க இல்லையா? ஸோ தட் பீப்புள் இன்சிஸ்டிங் ஆன் ட்ரெடிஷ்னல் ஜாப்ஸ் பீயிங் அண்டர்டேக்கன் ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் அப்படி நெசசிட்டி கிடையாது. பீப்புள் ஃப்ரம் த லோவர் கம்யூனிட்டி ஷுட் ஆல்சோ ரைஸ் டு த டாப் அப்பர் கம்யூனிட்டிஸ். ஐ மீன் ஷுட் பி ஃப்ரீ டு சூஸ் தேர் ப்ரொஃபஷன் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் தான் வந்து உங்க கதை சொல்லுது. பேசிக்லி திஸ் இஸ் காஸ்ட் கம்யூனிட்டி அப்படிங்கிற அந்த டாபிக்கை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் இல்லைங்களா உங்கள்ட்ட? இல்ல, காஸ்ட் மேல இல்ல, இது வந்து இது வேலை மேல இருக்கு. இது வேலை மத்த நடக்கிற கிரைம் என்ன, அங்க என்ன, அங்க அர்னிங் வந்து ரொம்ப இருக்கு. என்ன முடி எடுத்துறதுக்கு வந்து அர்னிங் ரொம்ப இருக்கு. அது அவருக்கு கம்ப்ளீட்டா வந்திருக்கா இல்லையா, அதுதான் பிரச்சனை. அதுக்கு என்ன ஃபைட் பண்றதுக்கு யார் இருக்கு? அதுக்காக ஒரு ஹீரோ வேணும், அதுக்காக ஒரு தைரியமா இருக்க ஒரு பையன் வேணும், அதுதான் அசோகா. இது கேஸ்ட் மேல, கம்ப்ளீட் கேஸ்ட் மேல அந்த மாதிரி கம்ப்ளீட் கேஸ்ட் வச்சு பண்ணிருக்க படம் இல்லை. இது வந்து இது ஒரு மேட்டர் இருக்கு. என்ன அவரை ಈಗ நான் என்ன 500 rupees ஐ எம் earning 500 rupees, அது நமக்கு வேணும். அது இல்லாம என்ன வரும், அதுதான் பிரச்சனை. 500 நீங்க வச்சு எனக்கு 10 ரூபாய் கொடுக்கறது நியாயமா? அதுதான் நம்ம நியாயக்காக நம்ம we are fighting for our rights. ಅದರ ನಡುವೆ ஒரு நம்ம லவ் ஸ்டோரி. Okay. Is this movie being made in, or is it being released only in Kannada, or is it being released in all other languages? How many languages? Same name, same time? Yeah, The Rise of Ashoka ನೇಮ್ಲೆ ಎಲ್ಲ ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್ வரும். அது வந்து தமிழ் நமக்கு மெயின் கான்சென்ட்ரேஷன், கன்னட தமிழ் மெயின் கான்சென்ட்ரேஷன். பிகாஸ் இந்த கதை வந்து சூட் ஆகுது, நம்ம தமிழ்நாடு கல்ச்சருக்கு வந்து சூட் ஆகுது. அதனால கன்னட தமிழ் மெயின், அதுக்கப்புறம் வந்து தெலுங்கு. ஃபர்ஸ்ட் கன்னடா, செகண்ட் தமிழ். இப்போ ஒரு நல்ல ஒரு பிக் கம்பெனி இன்னைக்கு 3 o'clock 3 o'clock படம் பார்க்குவாங்க. அது போயிட்டு இருக்கு. இப்போ மேபி சர்ப்ரைஸ் நியூஸ் நாளைக்கு நாளானிக்கு நான் கொடுக்குறேன், ஒரு பிக் நியூஸ். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட் மூமெண்ட். தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் டைம் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கீங்க. என்னன்னா காந்தாரா ஹீரோயின் ஃபஸ்ட் டைம் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் வரும்போதே வந்து காந்தாரா ஹீரோனோடு சேர்ந்து வரீங்க. ஸோ அவங்க வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து மார்க்கெட் இருக்குன்னு சொல்லிட்டு தமிழுக்கு வரீங்களா, இல்லை வந்து எல்லா லாங்குவேஜ் சேர்ந்தே வரீங்களா? இது மார்க்கெட் எல்லாமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிகாஸ் மார்க்கெட் எல்லாம் வச்சு படம் பண்றதோ அது வேற மாதிரி படம். இது மார்க்கெட்டுக்காக பண்ணிருக்க படம் இல்லை, இதுக்கு ஒரு காசு இருக்கு, அந்த காசை வச்சு பண்ணிருக்கேன். அந்த மாதிரி படம் நான் இங்க தமிழ்ல ரொம்ப பார்த்திருக்கேன். நான்
அந்த காசு இருக்கிற படம் தும்ப பார்த்திருக்கேன் நான். அவன் எல்லாமே சூப்பர் ஹிட் தான், இங்க பிளாக் பஸ்டர் தான், 100 crores கிளப் தான், அதை நான் பார்த்திருக்கேன். அதுதான் கதை. நம்ம உள்ள ஒரு கதை இருக்கு, கர்நாடகத்தில் ஒரு கதை இருக்கு, அது இங்க பார்க்கணும். என்னோட ஆசை, நான் ஆசைப்பட்டு வந்திருக்கேன். அதுக்கு மேல நீங்க சொல்ற கொஸ்டின் கரெக்டா இருக்கு. ஆமா, காந்தாரா ஹீரோயின் வந்து பேன் இண்டியா ஹீரோயின் ஆல்ரெடி. அவர் நமக்கு வேணும், ஒரு பிசினஸ் வேணும் இல்ல, பிசினஸ் வேணும். பிசினஸ்க்கு மேல என்ன, அந்த கேரக்டருக்கு சப்தியுமே வேணும். அந்த கேரக்டர் அப்படியே இருக்கு, அவர மாதிரியே இருக்கு அந்த கேரக்டர், அது வேணும் நமக்கு. அதுக்காக அவர் காஸ்டிங் பண்ணிருக்கு. தேங்க்யூ. யார் கேரக்டர் சார்? ரியல் இன்சிடென்ட் ஸ்டோரி சார். இது வந்து இது பார்பர் கம்யூனிட்டி மேல நடந்திருக்க ஒரு ரியல் இன்சிடென்ட். இன்ஸ்பிரேஷன் சார். நடுவில் நம்ம ஸ்டோரி இருக்கு, நான் ஸ்கிரீன் பிளே நம்ம வேற சீன் வச்சு அதெல்லாமே இருக்கு, நம்ம ஸ்டோரி கூட இருக்கு, அது ரியல் இன்சிடென்ட் கூட இருக்கு. கம்ப்ளீட் ரியல் இன்சிடென்ட் இல்ல. யா, a lot of approaches came about, sir, but I did not choose for a lot of reasons. Mainly because I was being cast for the same type of roles or for very older characters. So that's why I made a decision of not wanting to choose this, because it was at least the characters that came about at that point of time was at least 15 years older than my age. So 10-15 years older. Now I look younger than my age, so now I will come and I will definitely, sir said I have a good market now in Tamil, so I'm going to come very, very soon. I have 2 that I'm shooting currently. One is for release, and then one we've already announced, Halagalli, and another one I'm going to start shooting soon. Thank you. ஹீரோ சார் பாபர் அப்படின்னு எடுத்துருங்க. இந்த பார்பர் கம்யூனிட்டி அரசியல் இல்லாமல் ஜாதி வரலை. ஸோ நீங்கள் காமிக்க போகிறது அரசியலை தாக்கி காமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? ஏன்னா பொலிட்டிக்கல் இருந்தால் தான் மெயின், பொலிட்டிக்கல் தான் ஜாதிகள் பிரித்தது அவங்க தான். ஸோ அப்போ பொலிட்டிக்கல் இல்லாமல் நீங்கள் தனிப்பட்ட முறையில் எடுக்க முடியாது. அன்னைக்கு 71 இருந்த பொலிட்டிஷனை வச்சு எடுத்திருக்கீங்களா? 100% அதுதான் வச்சிருக்கேன். பாலிடிக்ஸ் இல்லாமல் படமே இல்லை. நீ எந்த படமாரும் எடுத்துட்டு வாங்க, அந்த படத்தில் பாலிடிக்ஸ் இருக்கணும், இருக்கு, அதுதான் வச்சு பண்ணியிருக்கேன். அந்த பாலிடிக்ஸ் என்ன, நம்பிக்கை துரோகம். அந்த நம்பிக்கை துரோகம் பண்றது பாலிடிக்ஸ் இன்னும் வரைக்கும் இந்த உலகத்தில் நடந்திருக்கு, இப்ப கூட நடந்திருக்கு. பாலிடிக்ஸ் இருக்கு, பாலிடிக்ஸ் இல்லாம படம் பண்றது அதுக்கு வேல்யூவே இல்லை. என்னுடைய விஷன் அவ்வளவு. ஹீரோயின் காந்தாரா 2 ஸோ இங்கே வந்து பயங்கரமாக ஹிட் ஆச்சு. ஆனால் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஹீரோயினை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்ககிட்ட சொன்னாங்களா செகண்ட் பார்ட் எடுக்க போகிறோம், நீங்கள் இருக்க மாட்டீங்கன்னு? Yeah, I mean, because it happens thousands of years ago, and you watched Kantara Chapter 1, you know what the heroine's character is. When in Kantara 1, my graph is only completely different. I stand up for the community, I start the fight, I start the war. But here it wasn't like that. The character graph was different, the arc was different, so obviously I couldn't be placed there. முக்கியமான விஷயம், பிகாஸ் நம்ம கன்னட படத்துக்கு வந்து அவ்வளோ மார்க்கெட் வந்து இருக்குது, ரொம்ப சந்தோஷமா இல்லையா? அது வரைக்கும் வந்து என்ன இருக்கு, தமிழ் தெலுங்கு ரெண்டுமே இருக்கு சவுத் இந்தியாத்தில். இப்போ கன்னடா கூட மேலே வருது, ஒரு ரொம்ப ஹாப்பியா விஷயம், ப்ரௌட் ஃபீலிங் நமக்கு வந்து. அது உங்களுக்கு தெரியும், நம்ம வீட்டில் யாரும் கீழே இருக்கா மேலே இருக்கா, அது நமக்கே ஒரு வாரம் நம்ம அண்ணா இருக்கா, அவன் அர்னிங் பண்றது ஒரு 1000 rupees டெய்லி, நான் அர்னிங் பண்றது ஒரு ₹1,00,000 டெய்லி. அது நமக்கே ஒரு வாரி ஐயோ அவனுக்கு வந்து என்ன இப்படி இருக்காவா, அவன் கூட மேலே வரணும். அந்த மாதிரி தான் கன்னடா. இப்போ கன்னடா வந்திருக்கு, அது நமக்கு ப்ரௌட் ஃபீலிங்கு. அண்ட் இப்போ வந்து லாஸ்ட் டைம் நான் டிஸ்ட்ரிபியூட்டர் மீட் பண்ண டைம்ல அவர் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் கொடுத்தாரு. அவர் என்ன சொன்னாரு, கேஜிஎஃப் காந்தாரா எல்லாம் இங்கே சூப்பரா பிளாக் பஸ்டர் ஆயிருக்கு, இது கூட அப்படியே போகுது, டோன்ட் வரி, எங்க ஆடியன்ஸ் ஓப்பனா இருக்கு. இப்போ வந்து தமிழ் ஆடியன்ஸ் இப்போ எல்லா படம் பார்க்கறதுக்கு ரெடியா இருக்காரு, இது கரெக்ட் டைம் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னாரு. தேங்க்யூ.